என்னென்ன இந்த கடனை கட்டி மீளப்போறோம் என்ற நிலைமையில நாங்கள் பெரிய கஷ்டத்தில் நிற்கிறோம். குளத்தை பெருசாக்கணும்னா எங்களை ஆற்றின் மட்டம் வந்து காணாமல் இருக்கு. அது அணைக்கட்டு காணாமல் இல்லை. அது அப்படி அழிவுக்கு பதிகிறதா இருந்தாலும் நாங்கள் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்களான்னு இது ஆட்டக்காரி சரி, நகையால் அடைய வச்சு தான் நாங்கள் எல்லாம் செய்கிறது. இரண்டபட குளத்திலிருந்து திறந்து விடப்படும் நீர் வந்து பெரும்பாலும் இந்த இடங்களில் தான் அதிக அளவில் பாதிக்கப்படுற ஒரு இடமாக இருக்கும். இங்கே என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கோம்னு சொன்னால், பெரும்பான்மையான வயல் நிலங்கள் வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்குது. ஸோ அதை தான் நாங்கள் எடுத்து காட்ட போகிறோம். இதில் பாதிக்கப்பட்ட ஒருத்தரோட நாங்கள் இப்போ கலைக்கவும் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள தொடர்ந்தியாக போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, இதுதான் இன்றைய நிலவரம். உங்களை இது என்ன குளமா? குளம் மாதிரி தான் இருக்கு என்ன பார்க்க. இல்லைப்பா அப்படின்னா உங்களை எல்லாம் ஃபுல்லாகவே பாதிப்பாருங்க. இது ஃபுல்லாகவே அப்படியே பாதிப்பு. இரண்டமாடு குளத்தில் வேறு தண்ணி தான் அந்த வெளியே தெரியுது பாருங்க. அது அப்படியே வந்து இங்கே நிற்கிற கால்நிலை விவசாய நிலங்கள் ஃபுல்லாக அப்படியே பாதிப்பு. இது ஃபுல்லாக இது வந்து இப்போ நோமலாக தான் போகுது. இது வந்து இப்போ நோமலாக தான். என்ன தண்ணி வேற வெளிக்கிட இல்லை. தண்ணி என்ன வேற வெளிக்கிட இல்லை. இப்போ குளம் திறந்துருக்கு. ஒரு மணித்தியாலத்தில் இப்போ நான் ஃபுல்லாக கடல் மாதிரி தான் தெரியும். இதில் எந்த பச்சையும் காண கிடையாது. இதில் எந்த பச்சை இப்போ எந்த பச்சையுமே தெரியாது. இரண்டமாடு குளத்தை இதில் பார்க்கலாம். அங்கே போக தேவையில்லை. அப்படி ஒரு இடம்தான விட. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இதெல்லாம் என்ன நடக்குது? இது வந்து மழை வெள்ளத்தால் அப்படியே தண்ணி அப்படியே வந்து அப்படியே கதத்தாக்கம் கூடி அப்படியே கீழே விழுந்து தண்ணியில் அப்படியே மச்சி போய் கொண்டு இருக்கு. அப்படி என்ன? ஓகே, இப்போ நாங்கள் போய் கிட்டே இருந்து எடுத்து பார்க்கலாம் என்ன நிலவரம் என்னென்னு. ஓகே, என்ன செருப்போட வரலாம், பிரச்சனை இல்லையா? வரலாமா? ஓகே, இங்கே பாருங்கள் எப்படி எல்லாம். இது கதிர், இது என்ன சொல்லுவீங்க? இது நெல் கதிர், ஆட்டக்காரி நெல். நெல் கதிர் பாருங்க, இங்கே தண்ணியில் தான் கிடையாது. ஃபுல்லாக வயல் நிலம் எல்லாம் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டு. அப்படி என்ன? எல்லாம் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டு இப்படி தான் கிடக்கு. இரண்டமாடு இந்த மெயின் தண்ணி வந்து ஒதுங்குற இடமே இடம் தான். இப்படித்தான் என்ன? இப்போ இதை ஒன்றுமே செய்யலாம். இதே நீ ஒன்றும் செய்ய, எங்களுக்கு வெயில் அரிச்சா ஓரளவு காப்பாற்றலாம். தொடர்ந்து மழை பெய்யும். இப்போ இது அறுவடை காலம் என்ன? இது அறுவடை. இது முத்தி சரியா 3ஆம் மாதம் நிரம்பினா அறுவடை காலம். இனி இதை வந்து மழை இல்லாட்டிக்கு ஓரளவு காப்பாற்றலாம். தொடர்ந்து இப்படியே மழை பெஞ்சா விட வேண்டியதுதான். இதுல கிட்டத்தட்ட இப்போ இந்த இப்படி ஒரு பாதிக்கப்பட்ட இந்த இடத்துக்கு எவ்வளோ செலவழிச்சிருப்பாங்க? இது கிட்ட மட்டும் ஒரு ஏக்கருக்கு ஒரு 2 லட்சம் ரூபா காசு கிட்ட இந்த மாதிரி செலவு. இப்போ 5 ஏக்கர் காணி விதைக்கிறேன்னா 5 லட்சம் ரூபா காசு செலவழிச்சிருப்பாங்க கட்டாயம். 5 லட்சம் ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபா செலவழிச்சிருப்பாங்க. ஆக குறைஞ்சது. ஆனா நல்ல நெல் பார்க்கவே தெரியுதுங்க பாருங்க. இது வளர்ச்சியான நெல், தரமான நெல். இது ஆட்டக்காரி. இது ஆட்டக்காரி நெல், சிவப்பரிசி. அப்படியே தண்ணியில படுத்துட்டு நீங்க ஒண்ணுமே செய்யலாம். இந்த மழை அரிச்சுன்னா இந்த தண்ணியை கடத்தி ஓரளவு வட்டி எடுக்கலாம். இது இன்னும் மேலும் மேலும் மழை பெய்யுமா இருந்தா ஒன்றும் செய்யலாம். சரி, இப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இது ஏதாவது தீர்வுன்னு இருக்குமல்ல? இதுக்கு நீ தீர்வுன்ற மழை இல்லையாண்டா ஒரு தீர்வு வரும். இல்லை, இப்போ வார தண்ணி ஏதாச்சும் ஒரு தனியான ஒரு பெரிய வாய்க்கால் மூலமா வெளியேற்றம் அப்படி ஆறெல்லாம் செய்திருக்கிறாங்க. அதை தாண்டி ஆறு வந்து இப்ப குளம் வந்து 36 அடி ஆக்கிட்டாங்க. முதல் வந்து குளம் சின்ன குளமா இருந்தது. அப்ப இந்த ஆறு காணும். இப்ப வந்து குளத்தை பெருசாக்கணும்னா எங்களை ஆற்றின் மட்டம் வந்து காணாம இருக்கு. அது அணைக்கட்டு காணாம இருக்கு. தண்ணி திறந்து விட்டோன்னே தண்ணி ஓவரா வெளியால பாய வலிக்கு. முதல் வந்து குளம் அங்கட இரண்டாமது குளம் வந்து சின்னனா இருந்தது. இப்ப எல்லாம் புனரமைச்சு 36 அடி தேக்கக்கூடிய மாதிரி செஞ்சுட்டாங்க தானே. அப்ப அதை குளத்தை செஞ்சவங்களும் இங்கே ஆத்த செய்யல. ஆத்த செஞ்சிருந்தா ஓரளவு உள்ள அமர்ந்தி பாஞ்சிருக்கு தண்ணி. சரி, இதுதான் பிரச்சனை. இதான் பிரச்சனை. அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா எதிர்காலத்தில் பள்ளத்தாக்குல இருக்கிற வயல் நிலங்கள் சரியா வரும். இது பாருங்க, பார்க்கவே எங்களுக்கு அந்தரமா இருக்கு. பாருங்க எப்படி. இப்போ இந்த முறை இப்படி எத்தனை ஏக்கர் இங்கே பாதிக்கப்பட்டதா? விவசாயம் எல்லாமே பாதிப்பு இருக்கு. நியாயமான பேர் சில பேர் வெட்டிட்டாங்களா? சில பேர் வெட்டிட்டாங்க. அதுவும் வெள்ளம் முன்ன காணியில் கொஞ்சம் முன்னுக்கு விதைச்சவங்க வெட்டிட்டாங்க. சில பேர்ட்ட இது வந்து இன்னும் பட்டு இல்லை, பூர்ணமான விளைச்சலும் இல்லாமல் இருக்கு. அறுவடை காலத்தில் மழை பெய்யறது தான் இப்போ பிரச்சனையா இருக்கு. தேவையான நேரத்தில் இந்த மழை பெய்யல. அறுவடை காலத்தில் மழை பெய்யறதால மக்கள் பாரிய சௌகரியங்களை மேற்கொண்டு இருக்கணும். மற்றது இப்போ என்ன விலை போகுது? இப்போ ஆட்டக்காரி வந்து 8200 ரூபா போகுது. நெல்லுக்கு நல்ல விலை இருக்கு. நெல் விலை பிரச்சனை இல்லை. ஆனா சரியா வட்டி எடுத்துக்கொண்ட வீட்டுக்கு கொண்டு போயிடலாம இருக்கு. மழை பிரச்சனையா இருக்கு.
வெள்ளை நெல் 8,100 போகுது, ஆட்டக்காரி 8,300 போகுது. இதை வெட்டி கொண்டு போய் நாங்கள் வீடு கொண்டு விற்கிறதுக்கு கிளைமேட் எங்களோட காலநிலை பிரச்சனையாக இருக்குது. ஒரு பிரச்சனை இருக்கா? அந்த காலநிலை சரியாக இருந்தால் ஏதோ ஒரு செய்து கொள்ளலாம். இங்கே இந்த இப்போ இது ஒன்றுமே செய்யறாது. இங்கே இல்லை இது ஒன்றுமே செய்யறாது. போட்டோம்லையா ஒன்றுமே செய்யலாது. அப்படி ஃபுல்லாக தண்ணிக்கப்படும். தனியாக வெட்டி ஒன்றும் எதுவுமே செய்யறதா? இந்த தண்ணி இல்லையண்டா ஓரளவு வெட்டி கட்டி எதுவும் செய்யலாம். தண்ணி இல்லையண்டா இதை வெட்டி ஓரளவு என்ன செய்யலாம். தண்ணி நிக்குது. தண்ணி நிற்கிறதுனால இது ஒவ்வொரு வருஷமும் இப்படி பாதிப்பு ஏற்படுறதா அல்லது ஒரு சில இந்த வருஷம் கொஞ்சம் கடும் பாதிப்பு வாரதுதான். இந்த வருஷம் கொஞ்சம் பாதிப்பு கூடயா இருக்கு. இயற்கை இந்த சீற்றத்தால ஒன்றும் செய்து கொள்ளலாம். போய் பார்ப்போம். என்ன அங்கே ஒருக்கா போய் பார்த்துட்டு என்னென்ன நடக்குது. அப்போ இதே நம்பி இருக்க விவசாயிகள் பெரிய அளவில் அவங்களுடைய வாழ்வாதாரமே இப்போ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத காலத்தில் இப்படி நீங்கள் ஒரு ஏக்கரில் இப்போ ஒரு லட்சம் செலவழிக்கிறீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு வரும்? சும்மா நாங்கள் ஒரு ஏக்கரில் வந்து 30-35 பேக் நெல் நல்ல விளைச்சல்னா பெற்றுக்கொள்றோம் நாங்கள். இந்த காலத்தில் 12 பேக் அடிக்கிறதே 10 பேக் அடிக்கிறதே சரியான மேலே இருந்து பார்க்க இது மட்டும் தான் இப்படி கிடந்தது. இங்கே வந்து பார்க்க எல்லா இடமும் அங்கே வரும். ரோட்லேருந்து பார்க்குற சொட்டு தான் விழுந்த மாதிரி இருக்கு. ஃபுல்லாக விழுந்து தண்ணிலாம் கிடக்கு. ஓமா இப்போ மும்பையில் தான் இங்கே பாருங்க. அது அங்கேயே பார்க்க அப்படிதான் இருக்கா. அங்கேயே விழுந்தா இருக்கு. அதான் ரோட்லேருந்து பார்க்குறதே தெரியாது. அதானே இப்போ ஒருத்தர் 10 ஏக்கர் விளைச்சல்னாரு 10 லட்சம் செலவழிச்சிருப்பேன். விளைச்சல் வந்து 100 பேக் அடிக்கிறதே கஷ்டம். அதுதானே. இப்போ உடனே இது சரி வரணும்னா என்ன நடக்கணும்? உடனே வெயில் அடிக்கணும் அப்படியா? இதில் வந்து மழை தான் எங்களுக்கு பிரச்சனை. மழை கொஞ்சம் மறிச்சு கொடுக்குமே ஏதோ செய்து கொள்ளலாம். மழையால ஒன்றும் செய்து கொள்ளாத நிலப்பாடு. இப்படி போக போக இதே பிரச்சனை தானே. இதுதான் பிரச்சனை. போக போக ஃபுல்லாக விழுந்துதான் இருக்கு. பார்க்க எங்களுக்கு கொஞ்சம் மாதிரி இருக்கு. ஃபுல்லாக விழுந்துதான் இருக்கு. முரசு மூட்டை அடுத்து இந்த மாதிரி பங்காள எல்லா இடமும் இதே பிரச்சனை. முரசு மூட்டை, கண்டாவளை, பன்னங்கண்டி ஏரியா எல்லாமே இப்படித்தான். இதில் பாதிக்கும். அது ஆத்தங்கரா. இது நாங்கள் ரோட்டுக்கு இஞ்சால நிற்கிறோம். ஆத்தங்கர சைட்ல ஃபுல்லாக இப்படிதான் இருக்கு. இதனால கொஞ்சம் கொஞ்சம் நிற்கிது. அதுதானே ஃபுல்லாக விழுந்து பாய் மாதிரி விரிச்சு கிடக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மழைக்கு பயந்து காய வச்சிருக்கிறாங்க. ஒரு இடம் காய ஐயா வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? ஞானசேகரம் புஷ்பராஜ். ஓகே. இப்போ நாங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வயல் நிலங்களை தான் வீடியோ தொகுப்பாக செய்துட்டு வரோம். நீங்களும் உங்களுக்கு விதைச்சிங்களா? உங்களுக்கு என்னென்ன நடந்தது? எங்களுக்கும் வெள்ளாமல் விதைச்சி இப்போ அறுவடை செய்கிறது பொங்கலுக்கு பொங்கல் அண்டு அறுவடை செய்கிறதுக்கு இருந்தேன். அந்த நேரத்தில் பொங்கல் அண்டு அறுவடை செய்கிற போகிறக்கு பாதை இல்லாமல் தான் முழுதாக இருந்தது. திரும்ப பாதை ஒன்று கிடச்சி அதுக்கு பிறகு நான் பொங்கலுக்கு விடிய வெட்டுவோம்னு சொல்லி ஒழுங்கு செய்த பிறகு அந்த இடத்துல இரவு மழை பெய்து அடுத்த நாள் தண்ணியை திறந்து விட்ட காரணத்தால் ஒட்டு மொத்தமாக அழிஞ்சு போச்சு. இப்போ என்னென்னு பார்க்குறேன், நாங்கள் விதைச்சு பழையடிச்சு விதைக்கிற மாதிரி காணி இருக்குது எங்களுக்கு ஒட்டு மொத்தமாக. அதுபடியால் எங்களுக்கு இனி அதை அறுவடை துப்புரவாக செய்யவே இல்லை. அது எங்களுக்கு முக்கியமான பிரச்சனை ஆறு. இந்த ஆறை ஒரு பக்கத்தால் கட்டி விட்டுருக்கு. அடுத்த பல ஆறுகளும் உயர்த்தி ஏதாவது போனால் தான் எங்களோட விவசாயத்துக்கு பாதிக்கப்படாமல் இருக்கும். இந்த ஆற்று பிரச்சனை தான் முதல் பிரச்சனை. இப்போ எத்தனை ஏக்கர் இந்த முறை விதைச்சிங்க? அதுக்குள்ள ஒரு 4 ஏக்கர் இங்கே அது நீர்வரிக்கான இங்கே இருக்குது. அதுக்கு 2-3 வாய் நோயால் பாதிக்கப்பட்டுடுது. அதுக்கு நோயால் பாதிக்கப்பட்டபடியாக தான் நாங்கள் விழுந்து முதலே படுத்து திரும்ப நாங்கள் வெட்டுறதுக்கு அறுவடை செய்தோம். இப்போ உங்களோட அந்த எவ்வளோ செலவழிச்சிருப்பீங்க? இப்போ சராசரியமாக எங்களுக்கு இப்போ செலவை நாங்கள் சொல்லலாம். அது இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ மருந்து காசை எங்களுக்கு அதிகமாக விழுந்திருக்கு. அவன் மருந்து காசுன்ற கணக்கு நாங்கள் எடுக்கலாம். அது ஏக்கருக்கு 1000 ரூபா எடுக்கிறாங்க மருந்து அடிக்க. மருந்திൻ്റെ விலை அதிகரிச்சிருக்கு. ஓகே. அவ்வளோ செலவழிச்சிங்க. இந்த முறை உங்களுக்கு ஒரு இதுவும் எங்கள்கிட்ட இனி அதில் வெட்டி நாங்கள் வீட்டை நல்லா உற்பத்தி செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்குள்ள வெள்ளாமையில இல்லை ஒன்று. எல்லாம் அடியோட ஒட்டு மொத்தமாக அழிஞ்சு போச்சு. எல்லாம் தண்ணிக்குள்ளையும் வெட்டியாக கிடக்கு. இப்போ நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு தான் வந்தோம். எல்லாம் பார்க்க ரொம்ப கவலையாக இருந்தது. இனி எங்களுக்கு விவசாய திட்டத்தால் வந்து அழிவை பார்க்கணும். அதை வந்து இதுக்குன்னு நிவாரண திட்டங்களை தருவாங்களோ?
ஒரு இதுவும் இல்லை. இது வரைக்கும் அப்படி ஒன்றும் இல்லை. வெளியிடங்கள் அப்படி கொடுக்குறாங்கல்ல, கொடுக்குறதுன்னு சொல்கிறாங்க. உண்மையாக எங்களுக்கு அது நாங்கள் இப்போ நேரடியாக அந்த இடத்துல போய் கேட்டால் தான் தெரியும். 4 பேருக்கு கொடுப்பாங்க, 4 பேருக்கு இல்லாமல் போகும். அந்த பிரச்சனை ஒன்று நடக்குது. இதுவரையும் இங்கே இன்னும் அலைவு கொடுப்படையில. அப்போ உங்களோட காசு செலவழிச்ச காசு அப்படியே மட்டும் தான் இல்லை. இப்போ பேங்க்கில் லோன் எடுத்திருப்பீங்க, எல்லாம் சரி. நகைகள் அடை வச்சுன்னு சரி நகைகள் அடைய வச்சு தான் நாங்கள் எல்லாம் செய்கிறது. விவசாயம் வெட்டும்போது தான் அதில் எடுக்கிறது. இப்போ ஒட்டுமொத்தமாக அதுவும் கடன் தான். இப்படி ஒவ்வொரு வருஷம் இப்படி பாதிப்பா அல்லது உங்களுக்கு இடைக்கிடதா? பெரும்போகம் இடைக்கிட அப்படி தான் வர்றது அழிவு. அதான் சொல்லி நம்ம ஏற்கனவே அந்த கழிவாறு தான் பிரச்சனை எங்களுக்கு. இந்த கழிவாரை வந்து பாருங்க, முன்னுக்கு கொஞ்சம் தூரம் போட்டிருக்கணும், 2 பக்கம் பண்டு அடிச்சு. அதே போல அங்கே வர தண்ணி ஒரு பக்கத்தால் ஒதுக்கி 2 பக்கம் போகிறதுக்கு பாதை இல்லை. அந்த ஆரம் அப்படியே கொண்டே எல்லா இடம் அதை வெட்டி செய்தால் தான் அந்த வெள்ளாமைக்குள்ள தண்ணி வர்ற தண்ணியும் ஆற்றோட போய் சேர்ந்துடும். இதுதான் நிலவரம். பார்த்தீங்கன்னா நாங்கள் பரந்தன் பகுதியில் நிற்கிறோம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா கடுமையாக பாதிக்கப்பட்டது. என்ன நடந்துச்சு பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு வயல்காரர் நிற்கிறார். நினைக்கிறேன் அண்ணா வணக்கம். இது என்ன உங்களோட வயலா? கால் 2 மேலாது அதே கட்டம் பாருங்க. வயலும் விதைச்சி 5 ஏக்கர் விதைச்சி இந்த இதில் அப்படியே ஃபுல்லாக இந்த ஏரி ஃபுல்லாகவே தண்ணி மிதந்து இதை கூட கையால் வெட்டி தான் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த ஆனபடியாக நாங்கள் வந்து இந்த காணியை வந்து வெட்டி எடுக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டம். கொஞ்சம் மிஷினில் கூட கையில் வெட்டி எடுத்துட்டு போகிறாங்க. வெட்டி கொண்டு வந்து சுனாமி ஓடினோம். இப்படி நிலைமையில எங்களோட விவசாயம் இந்த முறை வந்து பெரிய மோசமான நிலையில போயிட்டு. இங்கே பாருங்க நிலைமை, எங்களோட நிலைமையை பாருங்க. இப்போ இதுக்கு எவ்வளோ நீங்கள் எத்தனை ஏக்கர் விதைச்சிங்க? நாங்கள் 15 ஏக்கர் விதைச்சோம். அதில் 10 ஏக்கர் அளவில் அப்படியே எல்லாம் ஃபுல்லாக ஏலாது, வெட்ட ஏலாது. கொலியும் வந்து இந்த முறை 10 மூடை 5 மூடை தான் நடிக்குது கொலி. இப்படித்தான் நிலையில இருக்குது எங்களை காணி. ஒன்றுமே செய்யலாம். இது என்ன செய்யலாம்? ஒன்றுமே செய்யலாம். கையால் கூட எடுத்து ஒன்றும் செய்யலாம். அவ்வளோத்துக்கு நெல் கீழே விழுந்துட்டு தண்ணி மேலே நிற்கிது. ஒன்றும் செய்யலாம். நிலைமையில நிற்கிறோம். பசலை விதைக்கிறதுக்கு எவ்வளோ செலவழிச்சிருப்பீங்க? விளைக்கிறதுக்கு வந்து மருந்து அடித்தது நாங்கள் 4 தடவை மருந்து அடிச்சிருக்கிறோம். பசலை போட்டிருக்கிறோம். உழுதா காசு, இனி வந்து வெட்டு காசு என்று சொல்லி அந்த காணி வெட்டின உங்களுக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை. கையால் தான் போயிருக்கு முதல். அப்படி ஒரு நிலைமையில தான் நாங்கள் இப்போ பெரிய என்னென்ன கடனை கட்டி மீளப்போகிறோம்ன்ற நிலைமையில நாங்கள் பெரிய கஷ்டத்தில் நிற்கிறோம். என்ன செய்யறேன்னு எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு இப்படி நீங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் நிவாரணம் கிடைக்குமா? இது வரைக்கும் எந்த ஒரு நிவாரணமோ எந்த ஒரு ஆறுமே வந்து எங்களை பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை. இது ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் எப்படி பாதிக்கப்படுறதா? ஒவ்வொரு வருஷமும் இல்லை, இந்த வருஷம் தான் எங்களுக்கு கூடிய பாதம். ஒவ்வொரு வருஷம் நாங்கள் பாதிக்கப்படுறோம். ஆனால் குறைஞ்ச ஒரு 1/2 ஏக்கர் 1/4 ஏக்கர்ல பாதிக்கப்பட்டிருக்கோம். இந்த வருஷம் 10 ஏக்கர் 15 ஏக்கர் ஒவ்வொரு விவசாயியும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஃபுல்லாகவே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கோம். மிஷின்காரன் வந்து வெட்ட வலிக்கிட்டா இந்த காணி வெட்ட மாட்டேன்ட்டு விட்டு போகிறான். அப்படி ஒரு பிரச்சனை. மிஷின்காரன் இந்த காணி வெட்ட மாட்டோம் எந்த அவன் மிஷின்களுக்கு வீல் உடைக்குதான் மது உடைக்குதான், இது வெட்டையிலான்றான். கையால் ஆக்கள் பிடிச்சி வெட்டுனா எனக்கு எந்த ஒரு லாபமும் பெறாது. அப்போ அது வெற்றி அவைக்கு நாங்கள் கொடுக்குற விட கையால் தான் கொடுக்கணும். அது அப்படியே விடுறதே எங்களுக்கு பெற்றதாக இருக்கு. ஓகே, இதுதான் நிலவரம். என்ன இப்போ அப்படியே அங்கே போய் பார்க்கலாமா? பார்ப்போமே அப்படி. ஓகே, இது பரந்தன் எந்த இடம்? என்ன பரந்தன்? இது வந்து பரந்தன் டவுன் தான். பரந்தன் பக்கத்தில். நல்லா இருக்குது.
எடுக்கலாமா? வெட்ட ஆரம்பிக்க போறீங்களா? இல்லை மறுபடியும் கொண்டாய் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெட்ட ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய சில சம்பிரதாயங்கள் முறைப்படி என்னால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கற்பூரங்கள்லாம் கொளுத்தி அறிவெட்டுக்கு தயாராகி கொண்டிருக்காங்க. சம்பிரதாயபூர்வமான இந்த ஒழுங்குகளை செய்து கொண்டிருக்காங்க. அறிவெட்டு மிஷின் இதுக்கு கொண்டு வர்றதுக்காக வேண்டி இந்த இடத்த அப்படியே வெட்டி அதை சமன்படுத்தி கொண்டிருக்காங்க இந்த இடத்துக்கு. ஓகே, இதில் தான் அறிவெட்டு மிஷின் இருக்குது. ஓகே, மெஷினை ஸ்டார்ட் பண்ணிட்டார். அவர் ஒரு வித்தியாசமான முதல்ல தான் இருக்கிறார். ஓகே, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனி நாங்கள் அதையும் பார்க்கலாம். நானும் ஃபஸ்ட் டைம் இதை வீடியோ காணொலியாக எடுக்க போகிறேன். பார்ப்போம் எப்படி வெட்டப்படுது வந்து.
விவசாயிகளுக்கு காசை கூட்டி கொடுக்க சொல்லுங்க. எல்லாம் வளைஞ்சு சாம்பலா எங்கே விடுங்க விண்டதா போட்டுங்க போட்டு பின்ன சொல்லுங்க தட்டிங்க முன்னு கடந்துங்க. ஜேகே வேர்ல்டு தமிழ். நாலு பேக்கி குடிச்சோன்னா 5 விரல் எடுக்கப்பட்ட நெட்டு. வணக்கம் 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 வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? என் பேர் நவநீதன். இது வந்து பரந்தன். ஓ பரந்தன் 17ஆம் ஓகே. இன்னைக்கு அரிவெட்டு ஓ அரிவெட்டு நடக்குது. நிறைய இடங்களை பார்த்தோம்னா இப்போ வெள்ள நீரால் மூழ்கடிஞ்சு நிறைய வயல் நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ அந்த வகையில் இப்போ உங்களுக்கும் அந்த பாதிப்புகள் இருந்ததா? நீங்கள் பார்த்ததை விட நாங்கள் செய்கிறனாங்கள் அறிஞ்சது கூட முக்கால்வாசியே இங்கே வந்து நோயால் பாதிக்கப்பட்டு எல்லாம் வெள்ளத்துக்குள்ள கிடந்து 5 ஏக்கருக்கு 20 வேக் அடித்ததும் 10 வேக் அடித்ததும் அதை விட பெட்டு மிஷின் ரேட் வந்து 13,000 ரூபா போகுது. நெல்லின்ற விலை வந்து 8,000 போகுது. அப்போ நாங்கள் என்ன இதன்றோம்னா இப்போ அரசாங்கத்திட்ட கேட்டு இப்போ ஒரு வேண்டுகோளாக கேட்குறோம். இந்த விவசாயிகளுக்கு ஒரு கொஞ்சம் கூட்டியாவது அந்த கொள்வனவு செய்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு செய்து கொடுத்தா நல்லமண்டு எங்களோட கருத்து. ஓகே. இப்போ உங்களோட பிரதேசத்தில் எப்படி வெள்ளத்தால் அதிக அளவில் அதிக வெள்ளத்தாலையும் பாதிக்கப்பட்டு நோயாலையும் பாதிக்கப்பட்டது. இப்போ நீங்கள் கண்ணாலேயே பார்த்தோன்னு இருக்கிறீங்க. எத்தனை 2வது வயல் வெட்டத்தான் ஒரு பேக்கெட், அதுவும் 9 டேங்க் உள்ள பேக்கெட் ஒன்று நிறைஞ்சிருக்கு. மற்றபடி இல்லை என்றால் இந்த ஒரு பார்ட்டி ஒரு பேக்கெட் அடிக்கிற பார்ட்டி ஒரு பேக்கெட் ஒரு 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 பேக்கெட் ரெண்டா இது 9 டேங்க் உள்ள 9 பேக் அடிக்கும் ஒரு பேக். இதுல 2 ஓ போகும்போது தான் வருது வரணும். இது 2 வட்டி தான் ஒன்று வருது. அதுவும் மரவாசி சப்பியா இருக்கு. மினி
கொண்டை கட்டி தண்டு இனி அது கொள்வனவுக்கு லொரியை தேடி திரிகிற அளவில் நெல் அரைவாசி அழுகி போயிடும். அப்படி ஒரு அப்படியான ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. எல்லா பக்கமும் பிரச்சனை சந்திச்சு கொண்டு இருக்கிறீங்களே. இந்த இதுக்குள்ள கூடுதலாக நோயால் அடிக்க பாதிக்கப்பட்டது தான் கூட. இப்போ நீங்கள் ஒரு சணலில் செயல்படுற இதால் ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோளை வச்சு ஒரு கொஞ்சம் கூட்டி அரசாங்கம் என்னைய போது இப்போ இஸ்டோர் துப்புராக்குதுண்டு செய்தியெல்லாம் சொல்லியாங்க. இஸ்டோர் துப்புராக்கி முடிகிற அளவில் வெள்ளாண்மை வட்டி 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு கொடுத்து அவங்க கடங்காளி ஆயிடுவான். அதுக்கு பிறகு தான் அரசாங்கம் என்னைய போது ஒரு 10 பேர்கிட்ட கூடின விலைக்கு நெல் எடுக்க போகுது. மற்றது என்ன இப்போ என்ன விலைக்கு போகுது? இப்போ வந்து 8100 ரூபா போனது இன்றைக்கு 8000 போகுது. 8000 போகுது. இப்போ யோசிச்சு பாருங்க, 5 ஏக்கர் விதைச்சவன் 30 பேக்கை வெட்டிங்கிட்டு போனால் அது ஒரு 20 மூடாக இருந்தது. 20 மூடையை கொண்டு 8000 படி கணக்கை கூட்டி வெட்டு மிஷின் காசையும் நெல் காசு பசலை வந்து நாங்கள் வேண்டாக்க 8000 ரூபா கொண்டு இருந்தது. இப்படி ஒரு விதைப்புக்குன்னு நீங்கள் கணக்கு செலவழிப்பீங்கല്ലോ. ஓமாம். இப்போ அந்த இதை அறிவெட்டுனா ஏதோ சமன்படுத்தி எடுத்துடலாம். அப்படி இல்லாவிட்டாலே அதுக்கு என்ன என்ன மாற்று வழியே எங்களுக்கு தெரியாது. அந்த மாற்று அரசாங்கமோ அல்லது இங்கே இருக்க நெல்லோட சம்மந்தப்பட்ட விவசாய திணைக்களம் யாராவது உங்களுக்கு நிவாரணம் அப்படி இல்லை எந்த விதமான நிவாரணம் இல்லை. அது அப்படி அழிவுக்கு பதிகிறதா இருந்தாலும் நாங்கள் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்களான்னு இருக்கிற இன்சூரன்ஸுக்கு கட்ட காசு இருக்கணும். விவசாயிக்கு இன்சூரன்ஸ் கட்டி இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணினால்தான் அதுக்கு ஏதாவது ஓகே வேண்டியது. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதை விட இவை இப்போ ஏபிசியால் பார்த்தீங்கன்னா அவை 15 போட்டு என்ன வேணும்னா ஏக்கருக்கு 10,000 மட்டும் போடுவீங்க. அது எங்களுக்கு ஒரு பேக் போட்டுற நெல் எங்களுக்கு அவையண்ட காசு இவையண்ட காசு எங்களோட நெல்லை வந்து கூடுதலான விலைக்கு எடுத்தா காணும். ஓகேண்ணே, நன்றி உங்களோட தகவல்களுக்கு. நன்றி, வணக்கம். அந்த நெல்லெல்லாம் கொண்டு வந்து சேகரிப்பாங்க. டீசல் இதுகள் வச்சுருக்குறாங்க. இது நான் நினைக்கிறேன் கிரீஸ். ஓகே, அதை ஏற்றிட்டு போடுறதுக்குரிய மெஷின் பெட்டி எல்லாம் இருக்குது. ஓகே மக்களே, இப்போ நாங்கள் பார்த்துட்டு சொன்னால் பரந்தனில் அறிவட்டு நடக்கிற ஒரு இடத்துல நிற்கிறோம். நிச்சயமாக நிறைய விஷயங்கள் அவங்களோட கேட்டு அறிஞ்சிருந்தோம். நேரடியாக அந்த காட்சியை நாங்களும் இன்றைக்கி தான் முதன்முறையாக பார்த்துருந்தோம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த காலையில் சந்திக்க போகிறேன். நன்றி, வணக்கம்.